Hello friends, welcome back to Selvi's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல தென்னம்பூ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு Cook with Komali சீசன் 5ல ஃபர்ஸ்ட் வீக் குக்கிங் சேலஞ்ச்ல வின்னிங் டிஷ்ஷா வந்திருந்துச்சு. இது வந்து நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சுஜிதா மேம் தான் பண்ணிருந்தாங்க. இதுக்கு ஜட்ஜஸ்மே ரொம்ப நல்ல கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த டிஷ்ஷை நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல செஞ்சிருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தென்னம்பூவை எடுத்துட்டு அதுல இருந்து இந்த மாதிரி பூவை மட்டும் தனியா உதிர்த்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா உதிர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா ஒரு தடவை அலசிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இத ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். அது ஊறதுக்குள்ள நம்ம வந்துட்டு பாலை வந்து கொதிக்க வச்சிரலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். இந்த பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சிரலாம். சிம்ல வச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த தென்னம்பூவை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இது மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு இது மாதிரி நம்ம இத நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட சக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த பூவோட எசன்ஸ் மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துறலாம். இது மாதிரி எடுத்து வச்சிட்டு ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருந்த பால்ல இருந்து கொஞ்சமா சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கட்டி இல்லாம. இந்த புடிங் வந்துட்டு நீங்க அகர் அகர் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகர் அகர் இல்லன்றதுனால நான் இன்னைக்கு சோள மாவு யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட அகர் அகர் இருந்தது அப்படினா நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத பாலை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஓரளவு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தென்னம்பூவோட எசன்ஸை சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட நான் சக்கரை ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க இது மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட உங்களுக்கு சக்கரை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படினா நீங்க சேர்த்துக்கலாம். இதோட நான் கலந்து வச்சிருந்த சோள மாவு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சோள மாவு பேஸ்ட் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம நல்லா ஒரு 10 ல இருந்து 15 மினிட்ஸ்க்கு இது மாதிரி சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா நமக்கு எல்லாமே நல்லா குக் ஆயிட்டு அதோ பாலும் நல்லா இது மாதிரி திக் ஆகி வரும். இந்த மாதிரி திக் ஆகி வரும்போது நம்ம கடைசியா நான் ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா சுக்கு ஏலக்காய் தட்டி சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பவுல்ல மாத்திட்டு இத கொஞ்ச நேரம் வெளியவே சூடு ஆற விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் வச்சு இது மாதிரி எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படினா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்ல ஜில்லுன்னு தென்னம்பூ புட்டிங் ரெடி ஆயிடும். டேஸ்ட் எல்லாம் தாண்டி இந்த தென்னம்பூல நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா பெண் குழந்தை வச்சிருந்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுங்க தென்னம்பூல உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியை பார்க்க நம்மளோட செல்விஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.